கழிவு நீக்கம் இப்பிருந்து ஆரம்பிக்குது. நமது உடலில் உள்ள கழிவுகளை, இத்தனை வருஷமா இருந்துச்சு இல்லையா, 45 50 60 வருஷமா இருந்த கழிவுகளை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். அதில் முதல் ஸ்டெப் பேதிக் சாப்பிட்றது. பல பேர்த்துக்கு இந்த பேதிக்குன்னு என்னன்னு தெரில. சில பேர் என்ன கேட்குறாங்க, பேதிக்குன்னா அது எவ்வளோ கிலோ, எங்கே போய் வாங்கணும்? அது வாங்கிறது இல்லை, வாலண்டரியாக நாமளே லூஸ் மோஷன் போகிறது. இந்த வயிற்றால போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நாமளே ஒரு நாள் ப்ரீ பிளான்டு லூஸ் மோஷன், அதுக்கு பேர் தான் பேதிக். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிற தயவு செய்து அலோபதி எதுவும் மருந்து சாப்பிடாதீங்க. தேவைப்பட்டால் ஹோமியோபதி, சித்தா இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் நாட்டு மருந்து நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கங்க. கடுக்காய் பொடி, திரிபுலா சூரணம், திரிபுலா சூரணம், நிலை அவரை பொடி, நிலை அவரை பொடி, விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய், 3 ஒன்று தாங்க. கடுக்காய் பொடி, நிலை அவரை பொடி, திரிபுலா சூரணம், விளக்கெண்ணெய். இங்கே பாருங்க, இதை 4ஐயும் வாங்கி சாப்பிட்றாதீங்க, சும்மா பிச்சுக்கும். 4ல் 1 தான். இந்த 4ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இதில் ஏதோ ஒன்றை சாப்பிட்டா பேதி ஆகும். எப்படி பேதி சாப்பிட்றதுன்னா, நைட்டு பேதிக்கு சாப்பிடக்கூடாது. நைட்டு ஏன் பேதிக்கு சாப்பிடக்கூடாது? காலையில் வெறும் வயிற்றில் தான் விடிகாலையில் சாப்பிடணும். ஏன்னா நைட்டு 8 மணிக்கு நல்லா சாப்பிட்ருப்போமா, ஒரு 8:30 மணிக்கு 9 மணிக்கு பேதிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? இது போய் நைட்டு சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் பண்ண விடாமல் கெடுத்து வெளியே வந்துருமா? அப்போ என்ன ஆகும் தெரியுமா? நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இருக்காது. நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகலையா, காலையில் ரொம்ப டயர்டாக இருப்போம். அப்போ என்ன ஆகும்? பேதி ஒழுங்காக போகாது. பேதி சாப்பிட்றதா இருந்தால் தெம்பு வேணுமா? நைட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்போமா? அப்போது இந்த 4 ஐட்டம் சொன்னா, இதில் ஏதோ ஒன்றை 2 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் சாப்பிடுங்க. எனக்கு அளவு தெரியாது. சில பேர் கேட்குறீங்க, நிலை அவரை பொடி, கடுக்காய் பொடி எவ்வளோ ஸ்பூன் சாப்பிட்லாம்? எனக்கு தெரியாது. சில பேர்த்துக்கு 4 ஸ்பூன் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. சில பேர்த்துக்கு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டா சும்மா பிச்சுக்கும். ட்ரையல் அண்ட் எரரில் தான் கண்டுபிடிக்கணும். சில பேர்த்துக்கு கல் மாதிரி இருக்கும், 7 ஸ்பூன் தேவைப்படும். புரிஞ்சுக்க, எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரோட உடம்பு வேறு வேறு. இப்படியெல்லாம் சிம்பிளாக சொல்லலாம் முடியாது. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சாப்பிடுங்க. ஒன்றும் ஆகலையா, அடுத்த முறை 4 ஸ்பூன் 7 ஸ்பூனுக்கு போங்க. ரொம்ப பிச்சுக்கிச்சா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிங்க. அந்த கடையில் வாங்குறீங்க இல்லையா, வாங்கும் போதே கேளுங்க, அதோட வீரியம் என்ன, எவ்வளோ பயன்படுத்தலாம் கேட்டால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்டு பயன்படுத்திக்கங்க. பேதி மருந்து சாப்பிட்டா பச்சை தண்ணி குடிக்கவே கூடாது. பச்சை தண்ணி குடிச்சா பேதி ஆகாது. கொதிக்க வச்ச தண்ணியும் குடிக்கக்கூடாது. லேசா சூடு பண்ண தண்ணியை குடிக்கணும். லூக் வார்ம் வாட்டர், லேசா சூடு பண்ண தண்ணி குடிக்கணும்.
படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேதி வந்துச்சுன்னா போயிட்டு வரணும், மறுபடியும் சுடுதண்ணி குடிக்கணும், படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ நிறைய யூரின் போகுதோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்கணும். வழக்கம் போல் ரசம் சாப்பாடு இல்லைன்னா தயிர் சாப்பாடு சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? க்ளோஸ் பண்ணி இங்கே பாருங்க, இந்த மாதிரி பேதி மாத்திரையெல்லாம் சாப்பிடும் பொழுது, மருந்து சாப்பிடும் பொழுது வர காப்பி, பிளாக் காப்பி சாப்பிட்டா நல்லா போகும். பிளாக் டீ சாப்பிட்டா நின்று போயிடும். பாருங்க, மாற்றி எழுதி வச்சுக்காதீங்க. காபி சாப்பிட்டா போகும், டீ சாப்பிட்டா நிற்கும். பால் ஊற்றாம முடிஞ்சா லைட்டாக சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்லாம். காஃபி சாப்பிட்டா போகுங்க, டீ சாப்பிட்டா நிற்கும். பல பேர்த்துக்கு மலச்சிக்கலுக்கு காரணம் என்னன்னா, நிறைய டீ சாப்பிடுவாங்க, டீ சாப்பிட்டாவே மலம் நின்றும். காஃபி சாப்பிடுங்க, மலம் வரும். இல்லையா, வெறும் சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்டு பேசாம இருங்க, மலம் போகுமா? ஏற்கனவே சொன்ன நிறைய யூரின் வருமா? எப்போ யூரின் வருதோ நிறுத்திட்டு பேசாம படுங்க, நல்லா பசிக்கும், சாப்பிட்டா வேலை முடிஞ்சுதா? இப்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். புரிஞ்சுக்குங்க. நீங்க என்னதான் ஒழுங்கா உடம்பு வச்சிருந்தாலும் நம்ம வச்சுக்க முடியாது சில நேரத்தில். அதனால எது நல்லதோ கெட்டதோ 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எல்லோரும் பேதி சாப்பிடணும். பல பேர் நம்ம வீடியோவை புக்கை எல்லாம் படிச்சுட்டு இந்த பேதி சாப்பிட்றத செய்யறதே இல்லைங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நான் எதெல்லாம் சொல்றேனோ எல்லாருமே செய்யணும். சில பேர் சுகருக்கு வந்திருப்பாங்க, சார் சுகருக்கும் பேதிக்கு சம்பந்தம் நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லையே அப்படிம்பாங்க. கடைசியில் நான் சொல்றது, ஒரு மனிதன் உயிரோடு இருந்தா நான் சொல்ற எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு நோய்க்கு இது நோய்க்கு சொல்லிங்க, நான் மொத்தமாக சொல்றேங்க. அதனால 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும். இது என்னது? கழிவுகளை நீக்கிற மெத்தடா? வாயிலிருந்து அனஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா ட்ராக்கும் கிளியர் ஆகுமா? அருமையான திட்டங்க. இது அந்த காலத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப யாரும் பண்றதே இல்லை. சில பேருக்கு பேதிக்குன்னா தெரியல, அது என்னன்னே தெரியல. இதுதான் முதல் சுத்தப்படுத்தும் முக்கியமான ஒரு இயற்கை சிகிச்சை. ரெண்டாவது இனிமா கொடுக்கிறது. இங்க பாருங்க, இதுக்கு பேரு இனிமா கேன். இதுக்கு பேரு இனிமா கேன். இது இங்க எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டா, பாத்ரூம் போகணும் காலையில், இந்த இந்த கேனை வந்து ஒரு தலை ஹைட்டுக்கு ஒரு இடத்துல மாட்டணும். உங்கள் பாத்ரூமில் ஹேங்கர் இருக்கும், அதில் ஒரு ஹேங்கரில் மட்டும் மேலே மொட்டு மாதிரி பிளாஸ்டிக் இருக்குமா, அதை எடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இது மாட்டுறக்காக. அந்த ஹேங்கரில் இதை மாட்டிருங்க. பாருங்க, இங்கே ஒரு நாப் இருக்கும், இது வந்து இந்த ஆசன வாயில உள்ள அமுத்துறக்காக வச்சிருக்கிறது. இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடணும். சரிங்களா? தண்ணி ஊற்றிட்டு இந்த நாப் இருக்கு இல்லையா, இந்த நாபை எடுத்துட்டு போய் அந்த மலம் வர இடத்துல ஆசன வாயில உள்ள வச்சு அமுத்திடணும். சில பேர்த்துக்கு வெறும் நாபை அமுத்து பொழுது வலிக்குங்கிறக்காக ஒருவேளை தேவைப்பட்டா இதில் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் லூப்ரிகேஷன் எல்லாம் போயிட்டு வரக்காக தடவிட்டு உள்ள விட்டுருங்க. என்ன தெரியுமா, அப்படியே நின்றுட்டுருங்க. இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வரும். இங்கிருந்து தண்ணி இறங்குறது தெரியும், உள்ள குழு 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 குழுன்னு ஏறும். மொத்த தண்ணி தீந்து போயிடும். தண்ணி ஃபுல்லாக உள்ள போயிருமா? டெய்லி வாய் கொப்பளிக்கிறமல்ல, வாய் கொப்பளிச்சு தண்ணியை ஊத்துற மாதிரி இது வழியா தண்ணியை குடல் கொப்பளிக்கிறங்க. தண்ணி உள்ள போகுமா? என்ன பண்ணும்? உள்ள போய் மலத்தையெல்லாம் கிளீன் பண்ணுமா? ஒரு 5 நிமிஷம். அது ரொம்ப கஷ்டம். நான் சொல்ல 5 நிமிஷம் முயற்சி பண்ணுங்க. 5 நிமிஷம் இந்த நாபை எடுக்காதீங்க, அது உள்ளே இருக்கட்டும். சில பேருக்கு எடுத்தா தண்ணி வெளியே வந்துடும், எடுக்க வேண்டாம், உள்ளேயே இருக்கட்டும். உள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே நின்றுருங்க. ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு நாபை எடுத்துட்டு மலம் போய் பாருங்க. இந்த தண்ணி உள்ள போன தண்ணி உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே கொண்டு வருங்க. முதல்ல யாராவது இனிமா கொடுத்து பாருங்க, கருப்பா நிறைய குப்பை வரும். டெய்லி மழை ஒழுங்காதான் போவேன்னு சொல்லுவீங்க, அப்ப இனிமா கொடுத்தா மட்டும் ஏன் கருப்பா வருது? அப்போ ரொம்ப வருஷம் குப்பை சைட்ல அடைஞ்சிட்டு இருக்குது, அது வெளியே வராது, நடுவில் மட்டும் சுத்தி அடைச்சிட்டு இருக்கும். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இந்த பயிற்சியை தயவு செய்து இங்க பாருங்க, நைட் எல்லாம் பண்ணாதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, இனிமா கொடுக்கிறது என்பது ஒரு குளிர்ச்சியான விஷயம். அப்போ ஒரு குளிர்ச்சியும் இன்னொரு குளிர்ச்சியும் சேரக்கூடாது. நைட் நேரத்தில் ஏற்கனவே குளிர்ச்சியா இருக்குமா, 2 குளிர்ச்சி ஒன்று சேர்ந்தா ஒரு குளிர்ச்சி ஜன்னி வந்துருமா? அதே மாதிரி ஈவினிங் டைம்ல பண்ண வேண்டாம்.
பகலில் பண்ணுங்க, காலையில் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி நேரத்தில் பண்ண வேண்டாம். சில பௌர்ணமி நேரத்தில் பண்ணீங்கன்னா உடம்பு கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லைங்க, இனிமா கொடுக்கறதுங்கிறது என்ன தெரியுமா? நமது பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி இருக்கா? இனிமா கொடுக்கும் பொழுது தண்ணி உள்ளே போன உடனே 37 டிகிரி கம்மியாயிருமா? அப்போ உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். வேற ஒன்றும் இல்லை, வீக் ஆகிற மாதிரி தெரியும். வீக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கூலிங் ஆயிடுச்சு. இனிமா கொடுத்த உடனே யாருக்காவது வீக்காக உடம்பு நடுங்குது, கஷ்டமாக இருக்குது மாதிரி இருக்கும், தூங்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஒரு வாக்கிங், ஜாக்கிங் போயிட்டு உடம்பு ஆட்டினீங்கன்னா சூடு கிடச்சிருமா? அப்படி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இனிமா கொடுக்கும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பாருங்க, சில பேர் இனிமா கொடுத்து நிறைய நோய் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, இவங்க உடம்புல உழைப்பே இருக்காது, சூடே இருக்காது. டெய்லி இனிமா கொடுத்து அது இன்னும் கூலிங் கம்மி பண்ணி விட்டு ஜன்னி வந்துடும், உடம்பு நடுங்கும், எனர்ஜி எல்லாம் போயிடும். இனிமா கொடுத்தா சூடு கம்மியாகும்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா மேட்ச் ஆயிரும். இங்கே பாருங்க, இந்த இனிமா கொடுக்கும் பொழுது முதல்ல காலையில் எந்திரிச்சு உடனே இனிமா கொடுக்கக்கூடாது. முதல்ல இயற்கையாகவே மலம் வரும் இல்லையா? சாதாரணமாக போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் கொடுங்க. ஒருவேளை முதல் முறை போய் வரலன்னா 2வது முறை கொடுத்துக்கலாம். இன்னொன்று, இது சில பேர் சொல்கிறாங்க, இது வாழ்நாள் முழுவதும் டெய்லி பயன்படுத்துங்கன்னு. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னு கேட்டால், சாப்பிட்டா வரணும், அதுக்கு டப்பா. இது ட்ரீட்மெண்ட், இது வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணக்கூடாது. ரொம்ப வருஷமாக குப்பை இருக்கா? முதல்ல டெய்லி ஒரு நாள் பண்ணுங்க. முதல் மாதம் 30 நாள், சரிங்களா? அப்போ 15 வருஷம் குப்பை, 50 வருஷம் குப்பையெல்லாம் வெளியே வந்துருமா? 2வது மாதம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணினா போதும். 3வது மாதம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணினா போதும். 4வது மாதத்துலேருந்து நீங்கள் இதை வச்சுக்கோங்க, 15 நாள் ஒருக்கா, மாதத்தில் 2 முறை செஞ்சால் போதும். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இதுவே பழகிருச்சுன்னா உடம்பு இயற்கையாக மலம் போகிறது, அப்புறம் அது மறந்தே போயிடும். அதுக்கான என்சைம் எல்லாம் சுரக்காது, அதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, அதை கொடுக்கணும். அதனால் சாப்பிட்டா மலம் வரணுங்க, இதுதாங்க ஆரோக்கியமான உடம்பு. அதனால் இதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்துங்க. இதை டெய்லி வழக்கமாக பண்ணிடாதீங்க. அதனால் இன்னையிலிருந்து 5 நாள், இன்றைக்கி ஒரு நாள் விடுங்க, 4 நாள், 4 நாளும் டெய்லி காலையில் எல்லாருமே இதை கொடுத்துருக்கணும். இது ஒரு அருமையான உடம்பை சுத்தம் பண்ணுறக்கான ஒரு வைத்தியம். குடல் சுத்தம் பண்ணுறது அருமையான வைத்தியங்க. இந்த அப்பெண்டிக்ஸ் வலிக்கும் பொழுதெல்லாம் இதை மட்டும் உள்ளே விட்டு எடுத்துருங்க, அப்பெண்டிக்ஸ் வலி உடனே நின்று போயிடும். இதை கொடுக்குற யாருக்குமே ஹிரண்யா வரவே வராது. குடல் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது தான் அப்பெண்டிக்ஸுக்கும் ஹிரண்யாவுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் புரிஞ்சுக்கிட்டு இனிமா கொடுப்போம், இனிமையாக வாழ்வோம். இது 2வது சுத்தப்படுத்துகிற ஒரு டெக்னிக். 3வது டெக்னிக்கு கண்ணு கழுவுறது. பாருங்க, கண்ணு ஏன் கழுவணும் புரிஞ்சுக்குங்க. கண்ணை கழுவ வேண்டிய அவசியமே இல்லைங்க. கண்ணு எப்பவுமே கழுவிட்டு தான் இருக்கும். ஒரு தூசு கண்ணில் பட்டணும், தண்ணி வருதா? கண்ணு மட்டும் பாருங்க, எப்பவுமே லேசாக ஈரமாக இருக்குதா? கண்ணு எப்பவுமே கழுவிட்டே இருக்குங்க. கழுவின கண்ணை ஏன் தெரியுமா கழுவணும் புரிஞ்சுக்குங்க. இதில் கண்ணெல்லாம் கழுவுறது இல்லை. தண்ணியை கண்ணில் வச்சோம்னா தண்ணியில் பிராணன் இருக்கா, உயிர் இருக்கா? கண்ணு தண்ணியில் உள்ள பிராணனை உறிஞ்சு கண்ணும் சுத்தமாகும், கல்லீரலையும் சுத்தம் பண்ணும். கண்ணின் வழியாக பிராணனை அனுப்பிச்சா கண்ணு, கல்லீரல், பித்தப்பை, உடம்பில் ஆகாய சக்தி அதிகமாகும். புரிஞ்சுக்கங்க, கண்ணு கழுவுறது இல்லை, கண்ணு வழியா பிராணனை சப்ளை பண்றது. இந்த மாதிரி டப்பா உங்க எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த டப்பாவை காலையில சாதாரண தண்ணியை நிறைச்சு கண்ணு கிட்ட உள்ள வச்சு கண்ணை முழிச்சு 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 பார்க்கணும். முழிச்சு ஒரு 30 முறை பார்க்கணும். அப்ப என்ன ஆகும்? கண்ணு சுத்தமாகுமா? கண்ணு வழியா சக்தி போகுமா? அப்ப லிவர் சுத்தமாகுமா? கல்லீரல் சுத்தமாகுமா? லிவர் தான் உடம்புல இருக்கிற எல்லா குப்பைகளையும் வெளியே தூக்கி வீசுற முக்கியமான கிளீரிங் பண்ற ஒரு மிகப்பெரிய உறுப்பு. அப்போ லிவர் சுத்தமானா உடம்பு சுத்தமான மாதிரி. அதனால கண்ணை சுத்தம் பண்ணா லிவர் சுத்தமாகும், லிவர் சுத்தமானா உடம்பே சுத்தமாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த கண் கழுவும் குவளை மூலமாக டெய்லி காலையிலையும் நைட்டும் ஒரு முறை கண்ணை கழுவுங்க. ஆரம்பத்தில் வாங்கிட்டு போயிருப்பீங்க, வீட்டில் ஆசையாக வச்சிருப்பீங்க, 10 நாளுக்கு அப்புறம் காணாமல் போயிடும். பரவாயில்ல, இந்த டப்பா இல்லைன்னா பரவாயில்ல. காலைல குளிக்கும் போது பக்கெட்டில் தண்ணி இருக்குமா? ஃபுல் பக்கெட் தண்ணி வச்சு தலையை உள்ளே விட்டுருங்க. 2 கண்ணை முழிச்சு பாருங்க. இதில் கூட கொஞ்சம் பிராணம் தான் கிடைக்கும். பக்கெட்டில் தலையை விட்டோம்னா பக்கெட் பிராணனே கிடைக்கும்.
எவ்வளவு தண்ணிக்குள்ள கண்ணை விடுறீங்களோ அவ்வளவு சக்தி கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. இது கழிவுகளை நீக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை. இதை டெய்லியும் பண்ணலாம். ஒரு நாள் மறந்தா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 5 முறையும் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அடிக்கடி பாத்ரூம் போகிறோம் இல்லையா, அப்போ கண்ணில் வந்து தண்ணி வச்சுக்கலாம், இப்படி கையில் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 5 முறை கண்ணை பச்சை தண்ணிகளை கழுவுங்க. அது உடம்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்றறக்கான அதுவும் ஒரு சிகிச்சை. பேதி சாப்பிட்றது, இனிமா கொடுக்கறது, கண்ணு கழுவுறது, 3 பார்த்தோமா. 4வது இப்போ பார்க்க போறது மூக்கு கழுவுறது. அதுக்கு ஒரு டப்பா இருக்குது, கழுவும் குவளை. இதுதான் மூக்கு கழுவுற ஒரு டப்பா, மூக்கு குவளை. இது பாருங்க, இங்கே பெருசாக ஓட்டையாக இருக்கும், இங்கே சின்ன ஓட்டை இருக்கும். இது எப்படி பண்ணணும்னா, நாளைக்கு காலையில் சமையல் ரூமுக்கு முன்னால் ஒரு குண்டா வச்சுருப்பாங்க, அண்டா வச்சுருப்பாங்க. அதில் ஒரு தண்ணி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, சாதாரண தண்ணியை கல்லுப்பு ஒரு 10 போட்டு லேசாக சூடு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை இதில் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த குட்டி ஓட்டை இருக்கு இல்லையா, இந்த குட்டி ஓட்டையை கொண்டு போய் மூக்கு நாசியில் வச்சு இந்த மொத்த தண்ணியும் வலது நாசி வழியாக விட்டு இடது நாசி வழியாக வெளியே விடணும். அப்புறம் இடது நாசி வழியை விட்டு வலது நாசி வழியாக எடுக்கணும். இங்கே இருக்கிற எல்லாருமே செய்யணும். இதுக்கு பேர் தான் மூக்கு கழுவும் ஒரு முறை. உடனே பல பேர் யோசிப்பீங்க, என்னங்க மேஜிக்கெல்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. எல்லாரும் செய்யலாம், ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். அதை எப்படி செய்யணும்னா, பாருங்க, கால் அகலமாக வச்சுக்கணும். இப்படி இந்த நாசி வழியாக தண்ணி போய் எப்படி வரும், இப்படி இருந்தால் வராது இல்லைங்களா. அப்போ சாய்ச்சி வைக்கணும். பாருங்க, ஒரு படுக்கிற மாதிரி தலையை சாய்ச்சி இந்த மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கை வந்து இப்படி படுக்க வைக்கணும். அப்போ தான் தண்ணி உள்ளே போய் வெளியே வரும். சரிங்களா. பாருங்க, படுக்க வச்சுட்டு பாருங்க, இந்த இது வழி இதில் தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை கொண்டு போய் பாருங்க, மெதுவாக இப்படி சாய்ச்சி தலையை வச்சுக்கிட்டு கொண்டு போய் இது வழியாக வச்சிங்கன்னா தண்ணி உள்ளே போய் அடுத்த நாசி வழியாக வெளியே வரணும் இல்லையா. ஆனால் வராது. ஏன் வராதுன்னா, மூக்கு வழியாக காற்று வர்றோமா, அப்போது காற்று போயிட்டு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், மூக்கு வழியாக காற்று போகும்போது இப்படி வச்சா வராது, சிக்கிக்கும், விக்கிக்கும், தலைக்கு மண்டைக்குள்ளே தண்ணி ஏறிடும். அப்போ என்ன பண்ணோம்னா, மூக்கு வழியாக போகிற காற்றை வாய் வழியாக பைபாஸ் பண்ணணும். பாருங்க, அதை செய்யறதுக்கு முன்னால் முதல்ல வாய் வழியாக மூச்சு விட ஆரம்பிக்கணும். இப்போ மூக்கு காலியாக இருக்கா, இப்போ விட்டா வந்துடும். பாருங்க, இப்போ வாய் வழியா மூச்சு விட்டுட்டு இங்க பாருங்க, இதை கொண்டு போய் மெதுவா கொண்டு போய் மூக்குல வச்சிங்கன்னா, ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தீங்கன்னா அதுவா உள்ள போய் அதுவா வெளியே வந்துடும். ஏதாவது அப்படின்னு பண்ணீங்கன்னா மாட்டிக்கும். ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை வச்ச உடனே மூக்கு வழியா மூக்கு இழுத்துருவாங்க, ஒன்று ஏறிடும் மண்டையில. நீங்க என்ன பண்ணணும், மொத்த கவனத்தையும் வாய்க்கு வச்சுக்கணும். சரிங்களா. அது மட்டும் நிறுத்திடக்கூடாது. இங்க நிறுச்சுன்னா மூக்கில் ஏறிடும். வாய் வழியா மூச்சு விடுறதை மட்டும் ஒழுங்கா கரெக்டா பண்ணிட்டு மெதுவா கொண்டு போய் இங்க வச்சு பாருங்க, அதுவா போய் வலது நாசி வழியா போன தண்ணி இடது நாசி வழியா அப்படியே ஒழுகுங்க. பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கும். நீங்க வேணா அப்படி செய்யும் பொழுது ஒரு செல்போன் கேமராவை யார்ட்டாவது கொடுத்துருங்க. உங்களுக்கு அப்படி போகிறத ஷூட்டிங் எடுப்பாங்க இல்லையா, அதை கட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா நிறைய லைக்ஸ் வரும். எல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி ஒரு பக்கம் ஃபுல்லாக போய் முடிச்ச உடனே நல்லா குடிஞ்சு மூக்கை சிந்தணும், நல்லா சிந்தணும். சரிங்களா. நல்லா சிந்திட்டு பாருங்கள், நல்லா சிந்திட்டு பறிச்சு வச்சு நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி மொத்த சளி வெளியே வரணும். சரிங்களா. வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுக்கணும். இப்படி முடிச்சுட்டு மறுபடியும் நல்லா சிந்திட்டு கர்ச்சீப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். லேசா சூடு உள்ள உப்பு தண்ணி மூக்கு வழியா உள்ள போய் வெளியே வந்துருச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லா நுரையீரல் உள்ள கழிவுகள் சளி வெளியே வந்துகிட்டே இருக்கும்.
அன்னைக்கு பகல் ஃபுல்லா மூக்கு ஒழுகும், சளி வரும். தைரியமா இருங்க, அதை சிந்திருங்க. வேலை முடிஞ்சுதா? நுரையீரலில் உள்ள கழிவுகளை வெளியே ஏத்துறதுக்கு தான் இந்த டப்பாவை பயன்படுத்தணும். இதை நாளைக்கு எல்லாரும் காலையில் செய்யணும். சரிங்களா? நாளையிலிருந்து 4 நாள் செய்ய போறீங்க. வீட்டுக்கு கொண்டு போய் இதை டெய்லி செய்யணும். ஒரு மாசம் கழிச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யணும். அடுத்த மாசம் வாரத்துக்கு ஒரு நாள் செய்யணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இது வீட்டில் இருக்கணும். மாசத்துல 2 முறை செஞ்சா போதும். டெய்லி கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒன்றும் குப்பை இருக்காது. இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 15 நாளுக்கு ஒரு முறை இது செஞ்சிட்டிங்கன்னா குப்பை இருக்கோ இல்லையோ, இது செஞ்சீங்கன்னா குப்பையெல்லாம் வெளியே வருமா? இனிமேல் குப்பை தேங்காது. ஸோ நுரையீரலில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு டப்பா இது மூக்கு குவளை. அடுத்தது ஆயில் புல்லிங், நல்லெண்ணெயில வாய் கொப்பளிக்கிறது. இதுவும் உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியே கொண்டு வரக்கான அற்புதமான ஒரு சிகிச்சை. ஒரு டம்ளர்ல பாருங்க, ஒரு 1/4 டம்ளர் நல்ல எண்ணெய் எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு காலையில வாயில ஊத்தணும். வாயை மூடி கொப்பளிக்கணும். கொப்பளிச்சு பாருங்க. இப்படி இப்படி 5 நிமிஷம் கொப்பளிச்சு முழுங்கிடக்கூடாது. ரொம்ப மோசமானது. முழுங்கக்கூடாது, புரிஞ்சுக்கங்க. நல்லா கொப்பளிச்சு கீழே துப்பிடணும். இப்படி நல்லெண்ணெயை வாயில கொப்பளிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நாக்குல புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு டேஸ்ட் பட்ஸ்ன்னு பேரு, சுவை மொட்டுக்கள் பேரு. நல்ல எண்ணெயில் 6 சுவை இருக்கும். நான் சொல்றது ஒரிஜினல் நல்லெண்ணெய். அதை கொப்பளிக்கும் பொழுது 6 சுவை உள்ள போய் நாக்கு வழியா போய் மண்ணீரல் இருக்குல்ல, மண்ணீரலை சுத்தப்படுத்துங்க. மண்ணீரல் சுத்தமாயிருச்சுன்னா மண்ணீரல் தான் உடம்பில் உள்ள குப்பையெல்லாம் வெளியேற்றுது. லிவரை சரி பண்றதுக்கு கண்ணு, மண்ணீரல் ஸ்பிளீன் சரி பண்றதுக்கு வாய் கொப்பளிக்கிறது. அதை இன்னொன்று என்னன்னா, நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிக்கும் பொழுது உடம்பில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் போன்ற எல்லா நச்சுத்தன்மை இருக்கு இல்லையா, எல்லாம் வாய்க்கு வந்துருங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, நல்லா நல்லெண்ணெயை வாய் கொப்பளிச்சு உங்க வீட்டில் செடி கொடி இருந்தால் அது மேலே துப்புங்க. அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் அது கருகி போய் அதுக்கப்புறம் முளைக்காது செடி. அவ்வளவு விஷம். பார்க்கறதுக்கு தான் எல்லாம் நல்லா அழகா இருப்போம். வாய் கொப்பளிச்சு துப்பி பார்த்தா தெரியும் எவ்வளவு விஷமா இருக்குதுன்னு. அதனால இங்க யாரும் இங்க இருக்கிற செடி கொடி துப்பிடாதீங்க. அப்படிங்கிறது முளைக்காம போயிடும், சப்பான் மாதிரி ஆயிரும். அதனால நல்லெண்ணெய் வாய் கொப்பளிக்கிறவங்க வாஷ் பேசின் இருக்கு இல்லைங்களா, அதுல துப்பி தண்ணி ஊற்றி கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா வேற எங்கேயும் துப்பிடாதீங்க. ஏன்னா எங்கெங்கெல்லாம் துப்புறீங்களோ அங்க செடியே முளைக்காதுங்க. அவ்வளவு மோசமான கிருமிகள், வைரஸ் நம்ம உடம்புல குப்பையெல்லாம் இருக்குது, கழிவு இருக்குது, விஷம் இருக்குது. விஷத்தை வெளியெடுக்கிறதுக்கு ஒரே அற்புதமான வழி நல்லெண்ணெய் வாய் கொப்பளிக்கிறது. இதை டெய்லி செய்யலாங்க. ஒரு நாளைக்கு 2 முறை செய்யலாம், 4 முறை செய்யலாம். ஒன்றும் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. டெய்லி ஒரு முறை பண்ணுங்க. காலையிலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இங்கே நம்ம பயிற்சிக்காக காலையில் வச்சுருப்போம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நைட்டு பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நைட்டு வாய் கொப்பளிச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வாய் சுத்தமாக இருக்குமா? இது மண்ணீரலை சுத்தம் பண்ணுற வைத்தியம், ஆயில் புல்லிங். இதை டெய்லி செய்யலாம். இது உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது. அடுத்தது வாழை இலை குளியல். வாழை இலை குளியல்னா என்னன்னா, உடம்புல ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நல்லா வெயில் அடிக்கும் பொழுது ஒரு தரையில் போய் வாழை இலை இருக்கு இல்லைங்களா, வாழை இலையை நிறைய விரித்து அது மேலே படுத்துக்கணும். உங்கள் மேலே வாழை இலையெல்லாம் போட்டு நூல் போட்டு கட்டிடுவாங்க. என்னாகும் தெரியுமா? சூரிய வெளிச்சத்தின் மூலமாக கிடைக்கும் அந்த ஒளி இருக்கு இல்லைங்களா, அது வாழை இலையில பட்டு, வாழை இலையில ஸ்டார்ச் இருக்கும், பச்சையம். அதை பட்டு சூரிய வெளிச்சமும் வாழை இலையில் இருக்கிற பச்சையும் ஒன்று சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ள பூந்துச்சுன்னா உடம்பு என்ன பண்ணும்? இருக்கிற குப்பையெல்லாம் வேர்வை வழியாக வெளியேற்றும். வாழை இலை குளிக்கிறதுக்கு முன்னால குறைஞ்சது 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு போகணும். ஏன் தெரியுமா? உள்ள போய் படுத்துனா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்.
தண்ணி இல்லாமல் படுத்தீங்கன்னா ஒருவேளை மயக்க வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நிறைய தண்ணி குடிச்சு, நல்லா தண்ணி குடிங்க. ஆஸ்தீர நிறைய தண்ணி குடிச்சிட்டு போய் படுங்க. ஒவ்வொரு வேர்வை சுரப்பி வழியா அவ்வளவு வேர்வை வருங்க. குப்பை அது கூட வெளியே வந்துடும். உடம்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்றினோம்னா வாழை இலை குளியல் ரொம்ப 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 நல்லது. இதுல ரூல்ஸ் என்னன்னா, வெயில் இருக்கும் பொழுது மட்டும்தான் செய்யணும். சூரிய வெளிச்சம் இல்லாதப்ப செய்யாதீங்க. ஏன் தெரியுங்களா? சூரிய வெளிச்சம் இல்லாதப்ப செய்யும் பொழுது உடம்பு வீக் ஆயிரும். நல்லா வெயில் இருக்கணும். சாயந்தரம் எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த காலையில ஒரு 9லேருந்து ஒரு 12க்குள்ள பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அளவா வெயில் இருக்கும். நைட் 12 மணி, மதியானம் 12 மணிக்கு மேலே ரொம்ப அதிகமாக போயிடும். அதிகமாக இருந்தாலும் பயமாக இருக்கும். 5 நிமிஷத்தில் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 9லேருந்து 10 காலையில் ஒரு 11 மணி அந்த ரேஞ்சில் இருக்கிற வெயில் ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அந்த வாழை இலை குளியல் முடித்தோடனே உடனே குளிச்சிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் நிழலால் இருக்கிற இடத்துல நில்லுங்க. நிழலில் நின்று பாடி நார்மலுக்கு வந்ததுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. ஆச்சரியமாக இருக்கும். உடம்பில் உள்ள எல்லா குப்பையும் வெளியே வரும். இங்கே செஞ்சு பழகிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வாழை இலை குளியலுக்கு ஒரு குளியலுக்கு சென்னை, பெங்களூர்ல எல்லாம் 3000 5000 வாங்குறாங்க. புரிஞ்சுக்குங்க. அது ஒரு சிம்பிள் சாதாரண மேட்ரு. உங்கள் வீட்லேயே மேலே வந்து மொட்டை மாடியில் சேரீ எல்லாம் கட்டிட்டு மறைப்பை ஏற்படுத்திட்டு வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 100 ரூபாய்க்கு வாழை இலை வாங்கினா போதும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாழை இலை குளியல் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மாதம் ஒரு முறை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற எங்காவது வாழை இலை குளியல் குடிக்கிற சென்டருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு அற்புதமான சிஸ்டம். அடுத்தது மண் குளியல். மண் குளியல்னா என்னன்னா, இந்த கரையான் புத்து மண் இருக்கு இல்லையா, பாம்பு புத்து இல்லை, கரையான் புத்து தான். பாம்பு போய் திருடிடுது கரையான் வீட்டை. கரையான் கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கோம். இந்த கரையான் என்ன பண்ணுமாமா, மண்ணுக்குள்ள போய் எங்கெங்கேயோ இருக்கிற நல்ல மண்ணை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து ஒரு கூடு கட்டுதுங்க. அந்த கரையான் புத்து மண் ரொம்ப ரொம்ப சிறப்பான மருத்துவ குணம் உள்ளது. அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டில் ஒரு சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி குழச்சி கூழ் மாதிரி செஞ்சு, பேஸ்ட் மாதிரி செஞ்சு, உடம்புல ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு மொத்த உடம்புலையும் ஒரு இன்ச்சுக்கு மொத்த உடம்புலையும் அந்த மண்ணை பூசிட்டு வெயில்ல ஒரு அரை மணி நேரம் நின்னோம்னா மண் இறுகுமா? இவருங்க சாதாரண விஷயம் இல்லை. மண் இறுக இறுக நம்ம கஷ்டமா இருக்குங்க. இது ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? உடம்பு இறுக இறுக வலி தாங்க முடியாது. எப்போ வலி தாங்க முடியாது போதுன்னு தோணுதோ அப்போ குளிச்சுட்டு வந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. இது என்ன பண்ணுன்னா, கரையான்புத்து மண் உடம்புல தேய்ச்சி வெயிலில் நிற்கும் பொழுது இந்த கரையான்புத்து மண் என்ன பண்ணுது, உடம்புல இருக்கிற குப்பை எல்லாம் இழுக்குதுங்க. இதுக்கு பேர் மண் குளியல். முதல்ல ஆரம்பத்தில் இந்த 5 நாள் கிளாஸில் மண் குளியல் கொடுத்துட்டு இருந்தேங்க. இப்போ கொடுக்கறதில்ல. ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் மண் குளியல் பண்ணும்போது எனக்கும் சந்தோஷமாக ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த மண் குளியலுக்காக போய் அந்த பாம்பு புத்தை வெட்டுறாங்க இல்லைங்களா, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு லட்சக்கணக்கான கரையான் வாழுது அதை கூட்டில். நம்ம உடைக்கிறோம் இல்லைங்களா, உடைக்கும் போது செத்து போகுது. அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போடுறோம். ஸோ நம்ம ஒழுங்காக இல்லைங்கிறக்காக நாம் ஏன் ஒரு 100 பேர்த்த குளிப்பாட்டுறக்காக ஒரு 10,000 1,00,000 கரையானை கொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தனால விட்டுட்டேங்க. ஏன்னா கண்ணு முன்னால் எடுத்துகிட்டு வந்து அது கரையான் இருக்குது, அதில் அது என்ன பண்ணுறது, தண்ணியில் போட்டு சாகடிக்கிறோம். கஷ்டப்பட்டு சாகடிச்சு ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பக்கத்தில் எங்காவது போனீங்கன்னா கரையான் அந்த மண் தருவாங்க. 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கரையான் புத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பழங்காலத்து குளம் குட்டை இருக்கு இல்லையா, அதில் கீழே களிமண் இருக்கும், அந்த காலத்தில் பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக இருக்கிற பழங்காலத்து குடம் குட்டையில் கீழே இருக்கிற களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து அதையும் பூசி பண்ணலாம். பட் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், அந்த குளம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு பார்த்துட்டு அதில் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உடம்பில் மண்ணை பூசிட்டு வெயிலில் நின்னா அதுக்கு பேர் மண் குளியல். இதை நீங்கள் வீட்டில் நீங்களே பண்ணுங்க. மாதம் ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள குப்பைகள்லாம் வெளியேறும். சொரியாசிஸ் அப்படிங்கிற வியாதிக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து. தோல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் மண் குளியல் வாரம் ஒரு முறை கூட குளிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது விரதம். இதுவும் சுத்தம் பண்றதுக்கான வைத்தியங்க. டெய்லி சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், இது ஒன்று பண்ணிட்டே இருக்கிறோமா, சும்மா இருக்கணும். விரதம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நிறைய டைப் இருக்குதுங்க. வெறும் சில பேர் சொல்றாங்க
பாலும் பழம் மட்டும் சாப்பிட விரதமாமா. ஹலோ, அதுக்கு நீங்கள் சாப்பிட்டே போயிடலாம். பாலும் பழம் மட்டும் டெய்லி ஃபுல்லாக கட்டுன்னு கட்டிட்டு இதுக்கு பேர் விரதம். சில பேர் ஆரஞ்சு விரதம், ஆப்பிள் விரதம், சாத்துக்குடி விரதம், சில பேர் பிரியாணி விரதம். ஹலோ, விரதம்னா ஒன்றுமே சாப்பிடக்கூடாது, அதுதான் உண்மையான விரதம். இருக்குது, தேன் மட்டும் சாப்பிட்ற விரதம் இருக்குது, ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்ற விரதம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அது ஒரு டைப் ஆஃப் விரதம்னு வச்சுங்களேன். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன், தண்ணி விரதங்க. 24 மணி நேரமும் தண்ணி குடிச்சிருக்கிறது, இது விரதம். சரிங்களா? இது ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. சிம்பிளாக இருக்கும், எல்லாரும் பண்ணலாம். இது எப்படி பண்ணோம்னா, வாட்டர் ஃபாஸ்டிங், தண்ணீர் விரதம். நைட்டு சாப்பிட்றோமா, நைட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு சங்கல்பம், நாளைக்கு இதே நேரத்தில் தான் நைட்டு சாப்பாடு சாப்பிடுவேன், அது வரைக்கும் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும்தான் குடிப்பேன்னு முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் வாட்டர் ஃபாஸ்டிங். என்ன பண்ணணும், நைட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே நாளைக்கு நைட்டு இதே டைமில் தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். சரிங்களா? தூங்கிடணும், காலைல எந்திரிச்சு தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருக்கணும். தாகம் இருக்கோ இல்லையோ 1 மணி நேரம் ஒருக்கா 1/2 லிட்டர் இதான் கணக்கு. எவ்ரி 1 hour 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சரிங்களா? குடிச்சிட்டு முடிஞ்சா லீவு போட்டுட்டு படுத்துட்டு இருந்தா ரொம்ப 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 நல்லது. ஏன் தெரியுமா? ஒரு வேலை செய்யாமல் படுத்திருந்தீங்கன்னா கிளீனிங் வேலை நடக்குமா? ஒரு வேலை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, வேலை செய்கிறீங்கன்னா அப்படி புரிஞ்சுக்குங்க. வேலையை செஞ்சுட்டும் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம், ரெஸ்ட் எடுத்தும் பண்ணலாம். ஆனால் வேலைக்கு போயிட்டு பண்ணும் பொழுது உடம்புக்கு கார்போஹைட்ரேட் வேணுமா? அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலைக்கும் கொடுக்கும், கிளீனிங் பண்ணுமா? ஆனால் சும்மா அடுத்து லீவு போட்டு இருந்தா நிறைய கிளீனிங் ஆகுமா? லீவு போட முடிஞ்சவங்க லீவ் போடுங்க, முடியாதவங்க அதுக்காக லீவ் போட முடியலங்க விட்டு வைக்க வேண்டாம். நீங்கள் லீவ் போடாமே வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். 24 மணி நேரங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணுங்க. அப்போ என்ன தெரியுமா? வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கும் பொழுது வாய் முதல் அனஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளும், கழிவுகள் வெளியே வருமா? குப்பை வெளியேறுமா? எல்லா குப்பையும் வெளியேறுமா? அன்னைக்கு சுத்தம் படுத்திடலாம். ஸோ 24 மணி நேரமும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது வாட்டர் ஃபாஸ்டிங். இந்த விரதத்துக்கும் பட்னிக்கு என்ன தெரியும் வித்தியாசம்? மத்தியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க, திறந்து பார்க்குறீங்க வீட்டில் சாப்பாடே இல்லை, ஃபோன் பண்ணுறீங்க. நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க, நல்லா பசிக்குதுங்க, சாப்பாடே இல்லை, ஃபோன் பண்ணுறீங்க, சாரிங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்ற அவசரத்தில் உங்களுக்கு சமைக்காமல் வந்துட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க வச்சுட்டாங்க போனேன். பக்கத்தில் ஹோட்டலும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னாகும்? இதுக்கு பேர் பட்டினி. பட்னிக்கும் விரதத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சாப்பிட்லான்னு போய் ஒன்றும் கிடைக்கலன்னா பட்னி, நான் சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டா விரதம். புரிஞ்சுக்குங்க. நம்ம புத்தி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுமாமா, சாப்பிடணும்னு நினைச்சா மட்டும்தாங்க ஜீரண சுரப்பியெல்லாம் சுரக்கும். நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு நாளைக்கு மத்தியானம் 8 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த புத்திக்கு முடிவு பண்ணிச்சா? அது வரைக்கும் இந்த ஜீரண சுரப்பியெல்லாம் சுரக்காது. அப்போ கிளீனிங் வேலை தான் நடக்கும். புரிஞ்சுக்குங்க. விரதம்ங்கிறது சில பேர் சொல்லுவாங்க விரதம் இருக்கும்போது பசிக்குதுன்னு. விரதம் இருந்தால் பசிக்காது. அப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க சாப்பிட்லான்னு, அதான் பசிக்குது. புரிஞ்சுக்குங்க. நாம் நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடுவோன்னு முடிவு பண்ணனா உடம்புல ஜீரண சுரப்பி சுரக்காதுங்க. அப்போ தண்ணி மட்டும் குடிச்சா கிளீனிங் வேலை ஆரம்பிக்குமா? இன்னொரு விஷயம், 8 மணிக்கு விரதத்தை முடிக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா 7 மணிலேருந்து பசிக்கும். 6 மணிக்கு முடிக்க போகிறதா நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 5 மணிக்கு பசிக்கும். இப்படி தான் இயற்கை வைத்தியத்துக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் சோறே போட மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க இன்னைக்கு 5 மணிக்கு ஜூஸ் கொடுக்க போகிறேன்னு, கரெக்டாக 4 மணிக்கு பசிக்கும். அது வரைக்கும் பசிக்காதுங்க. அப்போ அந்த டைம் இருக்கு இல்லையா, டைம் புத்திக்கு ரெக்கார்ட் ஆயிருதா, அது போய் ஜீரண சுரப்பி சுரக்குதுங்க. அதனால் இனிமேல் மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தா உடம்பு சுத்திகரிக்கிற வேலையை செய்யுது. வாட்டர் ஃபாஸ்டிங். அடுத்தது சைலண்ட். ஒண்ணுமே பேசாம ஒரு நாள் சும்மா இருந்தீங்கன்னா உடம்பு சுத்தம் பண்ணுது. மௌனம். மௌனமும் சுத்தம் பண்ற வைத்தீங்க. அதுக்கு அடிக்கடி எப்பெல்லாம் முடியுதோ ஒண்ணுமே பேசாம ஒரு நாள் ஃபுல்லா மௌனம் இருக்கணும். இந்த மௌனம் இருக்கும் பொழுது சைகையெல்லாம் ஜாடையெல்லாம் காட்டிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் இருக்காங்க மௌனமா இருப்பாங்களாமா. சாப்பிட்றியா ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கு பேசாம வாய் திறந்து பேசிட்டு போயிடலாம். அவ்வளோ நேரம் ஜாடை காட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துல ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ மௌனமா இருக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் ஜாடை கூட காட்டக்கூடாதுங்க. அது மௌனம், அதான் மௌனம். சரிங்களா? மௌனம் சைலண்ட் இருந்து பாருங்க,
உடம்பு சுத்திகரிக்கிற வேலையை செய்யுது. அடுத்தது ரெஸ்ட். ஒன்றும் பண்ணாம சும்மா இருந்தா உடம்பு சுத்திகரிக்கிற வேலையை தான் செய்யும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா, ஆபீஸ்ல இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை முறை லெட்டின் வருது யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல வேலை செய்றீங்க இல்லையா, நிறைய பேர் டீச்சர் ஆபீஸ் வேலைக்கு போறீங்க இல்லையா, ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை லெட்டின் வருது? என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கும். ஆனா வீட்டுல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருங்க 5 முறை லெட்டின் போவோம். புரியல? சும்மா இருந்தா உடம்பு சுத்திகரிக்கலை செஞ்சுட்டே இருக்குங்க. நல்லா கேட்டு பாருங்க. லீவு நாளில் வீட்டுல சும்மா இருக்கும் பொழுது எல்லாரும் 5 முறை பாத்ரூம் போவாங்க. அடிக்கடி வரும். ஏன்னா சும்மா இருக்கிறோமா, அப்போ சுத்தம் பண்ற வேலையெல்லாம் செய்யுது. அதனால இனிமேல் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும். யாருமே சும்மாவே இருக்கிறது இல்லைங்க, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் சும்மா இருந்தீங்கன்னா உடம்பு சுத்திகரிக்கிற வேலை செய்யும். ஆக மொத்தம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கங்க. இன்னும் ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. சூரியனை பார்க்கறதுங்க. வெறுங்கண்ணால சூரியனை பார்த்தால் உடம்பில் உள்ள கழிவுகள் குப்பைகள் வெளியே போகுது. சூரியனை வெறுங்கண்ணால பார்க்கணும். நல்லா கேட்டுக்குங்க. இது எப்படின்னா, காலையில சூரிய உதிச்சு 1 மணி நேரம் அப்புறம் பார்க்கலாம். 6 மணிக்கு சூரியன் உதிக்குதா 7 மணி வரைக்கும் பார்க்கலாங்க. அதே மாதிரி நைட்டு 7 மணிக்கு சூரியன் மறையுதா 6ல இருந்து 7 பார்க்கலாம். புரிஞ்சுக்குங்க. சூரிய உதிச்சு 1 மணி நேரக்குள்ள பார்க்கணும், சூரிய மறையருக்கு 1 மணி நேரம் முன்னால பார்க்கலாம். இந்த 2 நேரமும் சேஃப் டைம், பாதுகாப்பான நேரம். மற்ற நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க வேண்டாம். இங்கே பாருங்க, அந்த டைம்ல எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, வெறுங்கனால ஃப்ரண்ட்டை பார்க்குற மாதிரி பார்க்கணும். ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா பார்க்கணுங்க. அந்த நேரத்தில் செருப்பு போட்டுக்கூடாது, வெறும் காலை தரை தொற்றுக்கணும். செருப்பு ஏன் போடுறோம்? இந்த கரண்ட் ஷாக் அடிக்காம இருக்கு செருப்பு போடுறோமா? செருப்பு போடாம காலை கீழே வச்சா ஷாக் அடிக்குதா? இதுல ஷாக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். சூரியன் ஷாக் அடிக்கும் நமக்கு. அப்போ வெறும் பூமியில வெறும் காலை வச்சு சூரியனை அந்த 1 மணி நேரத்துல பார்க்கணும். எவ்வளவு நேரம் பார்க்கணும் தெரியுமா? 10 செகண்ட் தான் பார்க்கணும். 10 வினாடி. முதல் நாள் எடுத்தோன்னு ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, கண்ணு அவ்வளவு தூரம் கெப்பாசிட்டி இருக்காது. முதல் நாள் 10 செகண்ட் பாருங்க. அடுத்த நாள் 20 செகண்ட். டெய்லி 10 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதிகபட்சம் 3/4 மணி நேரம் பார்க்கலாம். அவ்வளோவெல்லாம் போக வேண்டாம். 5 நிமிஷம் பார்க்கறதுக்கு ரெடி பண்ணிக்கங்க, அதுவே போதும். மிகப்பெரிய பயிற்சி. டெய்லி 5 நிமிஷம் சூரியனை வெறுங்கண்ணால பார்த்தீங்கன்னா, சூரிய சக்தி கண்ணு வழியா உள்ள போச்சுன்னா, உண்மையிலே சொல்றேங்க, சாப்பாட்டு அளவே கம்மியாயிருங்க. சூரிய யோகம்னு இருக்குது, நிறைய ஊர்ல நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. சூரியனை மட்டுமே பார்த்து அதுல சக்தி எடுத்து நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க. போதும், அது கிடைச்சா போதும். இது ஒரு பயிற்சி. இப்படி சூரியனை வெறுங்கண்ணால் பார்க்கும் பொழுது அந்த சக்தி உள்ள போய் அந்த சூட்டுக்கு உடம்பில் உள்ள குப்பைகள் எல்லாம் வெளியே போகுது. இதையும் இன்னிலிருந்து பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். 3 மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா பேதிக் சாப்பிடணும். இனிமா மாதத்தில் 2 முறை எடுத்துக்கணும். கண்ணு ஒரு நாளைக்கு 2 முறை 5 முறை கழுவணும். மூக்கு கழுவுறது மாதம் 2 முறை எடுத்துக்கணும். நல்ல எண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறது, நல்ல எண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறது டெய்லி 1 முறை செய்யலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. வாழை இலை குளியல் மாதம் 1 முறை எடுத்துக்கலாம். மண் குளியல் மாதம் 1 முறை எடுத்துக்கலாம். விரதம் மாதம் 1 முறை இருக்கலாம். மௌனம் வாரம் 1 முறை இருக்கலாம், இல்லை மாதம் 1 முறை இருக்கலாம். ரெஸ்ட் எப்பப்பெல்லாம் முடியுதோ சும்மா இருக்கணும். சூரியனை டெய்லி ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். இவ்வளோதாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னன்னா, நமது உடம்பில் உள்ள குப்பைகளை, ரொம்ப வருட கழிவுகளை வெளியே எடுக்கிறதுக்கான இயற்கை வைத்தியம். இதுவரைக்கும் குப்பைகளை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு பார்த்தோமா? உள்ள குப்பையே போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஆனா பல பேர் என்ன பண்றாங்க, 1 வருஷத்துக்கு ஒருக்கா இயற்கை வைத்தியம்னு கேரளா பக்கம் போய் படுத்துக்குவாங்க. 10 நாள் படுத்து குப்பையெல்லாம் வெளியேற்றிட்டு மறுபடியும் வர்றது, மறுபடியும் குப்பையெல்லாம் சேர்த்துறது,
மொடி குப்பையெல்லாம் மாதம் ஒரு முறை போயிட்டு எஃப்சி பண்ணுறது, அது வேண்டாம். புரிஞ்சுக்குங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி எல்லாம் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், உள்ள குப்பையே போகலைன்னா எப்படி குப்பை ஸ்டாக் ஆகும்? இப்போ சொன்னதெல்லாம் 50 வருஷ குப்பையை வெளியே எடுக்கிறதுக்கான வைத்தியம். இனிமேல் சொல்ல போகிறது உள்ள குப்பையே உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன்.